இந்த நாள் இன்ப நாளாக தேவ சிந்தனையை கேளுங்கள். நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். இது 14/10/2010 செய்தியில் வந்த ஒரு காரியம். தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டிலே தாமிரம், தங்கம் தோண்டி எடுக்கிற சுரங்கம் ஒன்று உள்ளது. அதிலே கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பணிபுரிந்த 33 பேர் அதிலே பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏற்பட்ட நிலச்சரிவினாலே அந்த சுரங்க பாதை மூடப்பட்டது. அங்குள்ள மக்களை குறித்து அந்த தேசம் மிகுந்த வேதனையோடு கூட என்ன கதி ஆனார்களோ என்று சொல்லி எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்தின் அதிபரும் கண்ணீரோடு கூட இருந்தார். எனினும் தேடும் முயற்சி ஏற்பட்டது. பல இடங்களிலே துளைகளிட்டு அங்கே ஆராய்ந்து பார்த்த பொழுது ஏறத்தாழ 17 நாட்களுக்கு பின்பாக அங்கே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்ற ஒரு தகவலை மேல் பகுதிக்கு அந்த 33 பேரும் சொன்னார்கள். அது நிமித்தமாக அவர்களை எப்படியாவது காப்பாற்றி விடுவதற்காக அந்த தேசம் பல நிலையிலே பல தேசங்களுடைய உதவியை கொண்டு அங்கே தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பித்தது. அதன் பயனாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பல இடங்களிலே போட்ட துளைகள் மூலமாக ஒரு இடத்திலே அவர்கள் இருப்பது தெரிந்தபடினால் ஏறத்தாழ 2050 அடி ஆழத்திலே அவர்களுக்கு உணவுப் பொருள்கள், பிராணவாயு, மருந்து பொருள்கள், வேதாகமங்கள், அவருடைய உறவினர் கடிதங்கள், பலவிதமான காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு அவ்விதமாக அவர்கள் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்னவென்றால், அந்த மீட்பு குழுவின் தலைவராக மனுவேல் கான்சலேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான மனிதர், பீனிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு உலோக கூண்டை உருவாக்கி ஒரு மனிதர் மாத்திரம் அங்கே நிற்க முடியும். இந்த அருமையான கூண்டிலே முதலாவதாக உள்ளே இறங்கி அங்குள்ள மக்களை பார்த்தார். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். என்ன இது, பூமியின் மேற்பரப்பிலிருந்து இந்த பாதாளத்துக்குள் இறங்கிவிட்டார் என்று சொல்லி பார்த்த பொழுது மனுவேல் கான்சலஸ் என்று சொல்லப்படுகிற அருமையான மனிதர் சொன்னார், நான் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இனி ஒருவரும் பயப்படாதீங்க, கட்டாயம் எல்லாரும் உயிர் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி அங்கே அவர் இறங்கி ஒவ்வொருவராக அந்த கூண்டிலே வைத்து அனுப்பினார். ஏறத்தாழ 17 நிமிடங்கள் அதற்கு ஆனது. நான் அந்த காட்சியை தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன், பத்திரிகையிலே அதை வாசித்தேன். இந்த கண்பானவர்களே, அவர்கள் அவரை பார்த்த உடனே சொன்ன காரியம்தான், இதோ மனுவேல் கான்சலஸ் என்று சொல்லப்படுகிற நான் வந்திருக்கிறேன், கட்டாயம் உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நல்ல கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களை கொண்டாடுகிற உங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இந்த இம்மானுவேலாக ஒருவேளை 33 பேரை காப்பாற்றுவதற்காக வந்த மேனுவேலாக அல்ல, முழு உலகத்தையும் மீட்டு ரட்சித்துக் கொள்வதற்காக வந்த இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு மனுஷபதாரம் கொண்டு இறங்கினார். தமிழத்தில் எல்லாரையும் சேர்த்து மேலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக ஒரு மேன்மையான மீட்பராக இந்த பூலோகத்தில் வந்தார். அவருடைய வருகையை குறித்து இப்படி வேதம் சொல்கிறது, இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மனுவேல் 33 பேரை மீட்டுக்கொண்டார். இம்மானுவேல் முழு உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காக வந்தார். சிந்திப்போம், செயல்படுவோம், அவருக்காக வாழ்வோம். ஆமென்.